ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இதை நீ கேட்கும் நாளிலேயே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் அப்பன் முருகன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கான நல்லது எல்லாவற்றையுமே செய்து முடிப்பேன் என் செல்வமே. அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, நீ யாருக்கும் சளைத்த ஆள் கிடையாது. உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமை மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? இருந்தும் கூட சில சமயங்களில் ஏன் நீ எந்த முடிவு எடுப்பது என தெரியாமல் தவிக்கிறாய், குழம்புகிறாய். உன்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா என இதற்காக மனதில் கலக்கமடைகிறாய் என் செல்வமே. உனக்கு சிலவற்றை புரிய வைக்கத்தான் உன் வாழ்வில் என் அற்புத லீலைகளை நான் நிகழ்த்தினேன். பணத்தை வைத்து எடை போடக்கூடிய சில மனிதர்களின் உண்மையான முகத்தை இப்போது உனக்கு நான் சுட்டி காட்டிவிட்டேன் தானே? பணம்தான் முக்கியம் என நினைக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீ சற்று விலகியே இரு. அவர்கள் உன் உயர்வை பார்த்து நிச்சயமாக பொறுக்க மாட்டார்கள். இதுநாள் வரை உன் வாழ்வில் இருந்த சூழ்நிலைகள் வேண்டுமானால் உனக்கு சாதகமாக இல்லாமல் பண பிரச்சனையால் நீ தவிப்பது போல உண்டாக்கி இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை இப்படியே உனக்கு நிரந்தரமாக இருக்காது என் செல்வமே. உன்னை ஒருபோதும் நான் நிற்கதியாகவும் விட்டுவிட மாட்டேன். இதோ இப்போது நீ இதை கேட்கும் இந்த நொடியிலிருந்து உன் கஷ்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் விதியை தவித்துக் கொண்டிருக்கும் போது என்னால் எப்படி மனநிறைவோடு இருக்க முடியும்? உனக்கு மதிப்பில்லாத இடம் எதுவாக இருந்தாலும் அவ்விடத்திலிருந்து உடனே அகன்றுவிடு. யாராவது உனக்கு எதிராக பேசினாலும், உன்னை குறை சொல்லி பேசினாலும் கொஞ்சம் மௌனமாக பொறுத்திரு. இன்னும் சிறிது காலம்தான் என் செல்வமே. உன் பொறுமைக்கெல்லாம் முடிவாக, உன் மௌனத்திற்கெல்லாம் பரிசாக உனக்கான மதிப்பையும் உன் வாழ்வுக்கான உயர்வையும் நான் கொடுக்க போகிறேன். உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி மன நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கானதாக நான் செய்ய போகிறேன். விரைவில் உன் வாழ்க்கை நிலை மாறும். உன் கைகளை நான் மேலே உயர்த்தத்தான் போகிறேன் என் செல்வமே. உன்னை தேடி வந்து பலரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும்படி உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நான் கொடுக்க போகிறேன். உன் சுமைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்று சொல்வதற்காக தான் இப்போதே இதை கேட்க சொன்னேன். உனக்கான பிராப்தம் நல்லதாக நடக்க வேண்டும் என இருப்பதால் தானே இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நிச்சயம் இதை கேட்டு முடித்த இந்த நாளிலிருந்தே உனக்கான எல்லா நல்ல விஷயமும் நடக்க தொடங்கிவிடும். நீ பட்ட வேதனையும் அவமானமும் வறுமையும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் நீ சந்தோஷப்படும் விதமாக எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன். நீ செய்த தவறுகளும், நீ அறியாமல் செய்த பிழைகளும் பாவமும் எல்லாமே ஓடி ஒளிந்து மறைய போகிறது. நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உனக்கான ஆசைகளும் விருப்பங்களும் இப்போது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என் செல்வமே. நீ உதவி எதிர்பார்த்திருந்த காலமெல்லாம் முடிந்து போய் மற்றவர்களுக்கு நீ தேடி போய் உதவி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் உதவியை நாடி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அவர்களுக்கு நீ உதவக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை வண்ணமயமாய் பிரகாசமாய் நான் மாற்றி தருவேன். கடன் சுமை இல்லாத வாழ்வும் உன் வேண்டுதல்களுக்கு ஏற்றாற்போல மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்குள்ளேயே இறங்கப் போகிறது. எதை நினைத்தும் வருந்தாதே என் செல்வமே. என் பிள்ளையான நீ 7 கடல் தாண்டி இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் என்னை நம்பி என் நாமத்தை சொன்னதற்கான பலனை இப்போது பெறப்போகிறாய். என்னை சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். இப்போது என் பிள்ளையான உனக்கு நான் சுப வாக்கு கொடுக்கிறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்த நான் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பேன். அது வேண்டும் இது வேண்டும் என நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பாகவே நீ உன் மனதில் நினைக்கும் நொடியே உனக்கான விஷயங்களை நான் செய்து கொடுத்து விடுவேன் என் செல்வமே. இனி உனக்கு தேவை என்பதே இருக்காது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருப்பதாலேயே உனக்கான நல்லது எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிறேன். அதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக தான் இப்போது கூட உன்னை தேடி வந்துள்ளேன். இனி உன் வாழ்வில் அளவில்லாத மகிழ்ச்சி பொக்கிஷமாய் வந்து சேரப்போகிறது. நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எல்லா கஷ்டங்களும் முடிந்து என் காலடியில் விழுந்து நீ பரிபூரணமாக என் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய்.
சுபிட்சமாய் சந்தோஷமாய் நீ வாழுகிற அளவிற்கு உனக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி வழங்க வந்து விட்டேன். இதுவரை இல்லாத அளவிற்கு நீ பேரின்ப பெருமகிழ்ச்சியை இரட்டிப்பாய் அனுபவிப்பதற்கான காலம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ விரும்பியது எல்லாமே இனி உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளவோ போய் யாரிடமும் சொல்லி மனம் ஆறுதல் அடையக்கூட ஒருவரும் இல்லையே என நீ கலங்கிக் கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது நானே உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கானதை உன் விருப்பப்படியே நிறைவேற்றி கொடுக்க வந்துவிட்டேன். நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்து விட்டேன் என் செல்வமே. நான் நினைக்காமல் யாரும் என்னை தேடி வரவும் முடியாது, என்னை பக்தியோடு வழிபடவும் முடியாது. அப்படி நானே தேடி வந்த என் அன்பு பிள்ளைதான் நீ. உனக்காகவே, நீ என் மீது செலுத்திய பக்திக்காகவும் நம்பிக்கைக்குமாகவே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன்னிடம் மீட்டு தரப்போகிறேன். நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் காரணமாகவே இப்பொழுது நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே. தனிமையில் தவித்துக் கொண்டு யாராவது எனக்கு உதவி செய்திட மாட்டார்களா? யாராவது என்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டுற மாட்டார்களா? நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டும் குழம்பிக் கொண்டும் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே வாழ்ந்தாய் அல்லவா? இதை எப்படி நடத்தப் போகிறேன் என நீ வருத்தப்பட்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்காக நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு நானே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாட்களாக மனம் வருத்தப்பட்டு கலங்கிய நீ இனிமேல் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வடிக்கப் போகிறாய். உனக்கு வேணுங்கிறதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதுதானே என் கடமை. நிச்சயமாக உன் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உயர்த்தி பிடித்து நீ எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் வாழும்படி நான் செய்து காட்டுவேன். படிப்படியாக உன் வாழ்வில் நீ உயரத்தை அடைவாய். நானும் அதை கண்டுகளிக்கப் போகிறேன் என் செல்வமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உனக்கு துணையாய் உன் வீட்டிலேயே தான் நான் இருக்கப் போகிறேன். நீ என்னிடம் விரும்பி கேட்ட விஷயத்தை உனக்காக நான் செய்து முடிப்பேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் செவிகுளிர வந்து சேரத்தான் போகிறது. நீ அதை கேட்டு மகிழ்ந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை என் செல்வமே. நீ வருத்தப்பட்டு என்னிடம் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன். உன் வாழ்வில் வெற்றி கொடிகட்டி பறக்க வைக்கப் போகிறேன். உன் வாழ்வில் எப்போது எதை செய்ய வேண்டும் என எல்லாம் அறிந்தவனாக இருக்கும் நான் எதை கொடுத்தாலும் அதை உனக்காக தான் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளித்து நிற்க கற்றுக்கொள் என் செல்வமே. நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்த பலனைத்தானே அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள். நீ இப்போது நினைத்து புலம்பக்கூடிய விஷயங்களும் மாறினால் நன்றாக இருக்குமே என வருத்தப்படக்கூடிய விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் தூக்கி தூரமாக எரிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. நான் உன்னை பாதுகாப்பேன். ஓ முருகா.